போஸ்டர் அது இதுன்னு எல்லாத்துலயும் வாட்ச காமிச்சுக்கிட்டே இருந்தாங்களே, அந்த வாட்சுக்கும் படத்துக்கும் என்ன சம்பந்தம்? என்ன சார் இது? படம் எல்சியோ இல்ல, ஆனா ஒரு பெரிய சர்ப்ரைஸ் இருக்குன்னாங்களே, அந்த சர்ப்ரைஸ் என்னது? பிரீத்திக்கு தலைவர் மேல அப்படி என்னதான் கோவம்? இளவு வீடும் கூட பார்க்காம அப்படி கத்துது, எதுக்குன்னே தெரியல. ஏன் பிரீத்தி கிட்ட தேவா தான் வாப்பான்னு சொல்லாமலே வளர்க்குறாங்க? சரி, எதுக்கோ வளர்த்துட்டு போட்டோம். அம்மாவை ஏன் அத்தனை சொல்லி வளர்த்துருக்காங்க? பவர் ஹவுஸ்னா என்ன? வெறும் சரக்கு பேர் தானா, இல்ல எதுவும் போட்டு வேடா? தயால் பொண்டாட்டி கல்பிரிட்னு தேவா வீடியோ கால் பண்ற சீன்லயே பிரீத்திக்கும் தெரிஞ்சிடும். அடுத்த சீன்லயே கல்யாணி வந்து வா போலாங்கிறா, பிரீத்தி எதுவுமே யோசிக்காம ஓகே போலாம் அப்படின்னு போறா. தயால் சேஸ் பண்ணி வரதுக்கு சான்ஸ் இருக்குன்னு தெரியும், தெரிஞ்சும் நல்லா முக்கிட்டு இருக்காங்க முக்கு கடையில உட்காந்து. அவன் பைக்ல சேஸ் பண்றான், இவங்க கார்ல போறாங்க. அடுத்து தூக்க வேண்டியதானே? அட்லீஸ்ட் கார் கண்ணாடியாவா சேர்த்த வேண்டியதானே? என்னப்பா நான் எப்போ தப்பிச்சு வந்தேன், இவ்வளவு லேட்டா வரல, சீக்கிரம் வந்து கடத்திட்டு போ. மேன்சனுக்குள்ள அத்தனை பேர் புந்து அடிச்சு நொறுக்கிட்டு இருக்காங்க. காலிசம் கூலா ரூம்குள்ள இருக்கான். யார் என்னாலும் சரி, எவன் செத்தாலும் சரி, தலைவர் விசில் அடிச்சா தான் வருவேன். ஒரு வாட்டி ஏமாந்தது பத்தாது, ரெண்டாவது வாட்டி வேற வாண்டடா போய் ஏமாறான் இந்த அப்பாவி அர்ஜுன். அவனை கொல்லணும் ஏன் சோபின் இவ்வளவு துடிக்கிறான்னு தெரியல. அவன் பொண்டாட்டியை கள்ளக்காதலே அனுப்புறதுக்கான காரணம் தான் என்ன? தமிழ் சினிமால இருக்க லோக்கல் ரவுடிகளே ஆளை கொண்டு போட்டா கல்ல கட்டி கடலை இறக்கிறாங்க. இவங்க கடல்லே சாம்ராஜ்யத்தை நடத்திட்டு ஏன் இவ்வளவு திணறாங்க? எவ்வளவோ விண்டேஜ் சாங்ஸ் இருக்கு, எல்லாத்தையும் விட்டு என்னமோ ஒரு பிரசாந்த் பாட்டத்துக்கு போடுற அந்த பாட்டெல்லாம் பிரசாந்துக்கே ஞாபகம் இருக்குமான்னு தெரியல. சரி, ஓகே.